எழிலரசன், நான் உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். மன்னராட்சி முதல்வர், தமிழ்நாட்டை சுரண்டும் குடும்பம் என்று கடுமையான விமர்சனங்களை தாவேக தலைவர் விஜய் வைத்திருக்கிறார். இது திமுகவுக்கான நெருக்கடியா பார்க்கணுமா? திமுகவிற்கான நெருக்கடியாக நான் எந்த நிலையிலும் இதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஏனென்றால் திமுக தன்னுடைய அரசியல் பாதையை மிக தெளிவாக தமிழர்கள் நலன், தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழ் மக்களினுடைய நலன், தமிழ் மொழியினுடைய பாதுகாப்பு, அதனுடைய வளர்ச்சி, மாநில உரிமை என்ற சமூக நீதி ஆகியவற்றின் மீது அந்த கொள்கைகளை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை எங்களுடைய திராவிட மாடல் அரசு மாண்புமிகு முதலமைச்சர் வழங்கி கொண்டிருக்கிறார். மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். மக்களும் உணர்ந்து அதை பாராட்டி கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆண்டு தாக்கல் செய்திருக்கக்கூடிய பட்ஜெட்டை பற்றி இப்பொழுது விவாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம். மக்கள் மிக சிறந்த பட்ஜெட்டை வழங்கியிருக்கிறது திமுக அரசு என்று அதை பாராட்டி கொண்டிருப்பதை ஊடகங்களே, இன்றைக்கு எல்லா ஊடகங்களும் வியந்து பாராட்டி இருக்கிறது. அது ஆங்கில இதழ்கள் உள்ளிட்ட அத்தனையுமே. இந்த நேரத்துல இடையில வரக்கூடியவங்க, இந்த மாதிரி பேசுறவங்க, இதெல்லாம் நாங்க இது பண்ணவே இல்லை. ஏன்னா தேர்தல் களத்தில் எங்களுடைய எதிரிகள் யார் என்பதை பற்றி நாங்கள் நிர்ணயித்து அந்த பயணத்தில் நாங்கள் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழர்களுடைய உரிமைகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய யாரையும் எதிர்த்து இதை வென்றே காட்டுவோம் என்பதற்காக எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மிக தெள்ள தெளிவாக தன்னுடைய நரேஷன்ல நாங்க போயிட்டு இருக்கோம். இப்ப இடையில இந்த ஏ டீம், பி டீம், சி டீம், டி டீம்னு நிறைய டீம் ஃபார் ஃபேவரிங் பிஜேபின்னு சொல்லிட்டு உலாவரத்துல அதுல ஏதாவது ஒரு டீம் வரத்துக்கெல்லாம் நாங்க பார்த்துட்டு இருந்தோம்னா கஷ்டம். ஏன்னா எங்களோட டைரக்ட் எதிரி யாருன்றத நாங்க நிர்ணயிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி குறுக்கால பூந்துக்கிட்டு விளையாடுறவங்க விளையாட்டுக்கு எல்லாம் நாங்க பெருசா இதை பத்தின விஷயத்தை பற்றி நாங்க எடுத்துக்கொள்ள தயாராக இல்லை. எங்களுடைய பயணம் என்பது தெளிவாக இருக்கிறது. தமிழர்கள் உரிமை சார்ந்து இருக்கக்கூடியதை நாங்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். தமிழர்கள் உரிமையை மறுக்கக்கூடியவர்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். தமிழர்களை பாதுகாக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இது 75 ஆண்டு காலமாக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கொள்கை ரீதியில் தான் இந்த பயணம் இருந்து கொண்டிருக்கிறது. இடையில எந்த விதமான சமரசமின்றி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிக அவசியமானது. தெளிவானதாக நாங்கள் இருக்கிறோம். இதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் காங்கிரஸ் அரசியல் ரீதியாக திமுக கூட்டணி வைத்திருக்கிறது. ஆனா பணத்திற்காக பாஜகவுடன் சீக்ரெட் கூட்டணி, சீக்ரெட் ஓனர் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறாரு விஜய். அதான் அவரோட சீக்ரெட் ஓனரை எங்களுக்கு வெளிப்படுத்துறாரா இல்ல மக்களுக்கு வெளிப்படுத்துறாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கள்ள உறவு அதிமுக பாஜகவோடு அதிமுக வைத்துக் கொண்டிருக்கிறது என்று பல கோணங்களில், பல நேரங்களில், ஊடகங்களில் திமுக மட்டுமல்ல சில அரசியல் விமர்சகர்கள் வைத்து கொண்டிருந்த நேரத்தில் எல்லாம் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அதை அதிமுகவும் தவிர்த்து இருக்கிறது இல்லை இருக்காங்க. அதெல்லாம் விட ரொம்ப யதார்த்தமாக சொல்ல வேண்டும், வெளிப்படையாக சொல்ல வேண்டும்னா, ஊரறிந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் அதனுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் உட்பட அதெல்லாம் கிடையாது அப்படி ஒண்ணு வச்சுக்கவே மாட்டோம்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல. போய் நேரம் 2 நாளைக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு நாங்க உங்களோட தான் இருக்கோம், நீங்க என்ன சொல்றீங்களோ முதலாளி சொல்றது கேட்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதனால அதிமுக கூட்டணியில் அங்கு இருக்கிறது. அவர்களை பற்றி விமர்சிப்பதற்கோ அல்லது அவர் பற்றி பேசுவதற்கோ எந்த விதமான முனைப்பும் காட்டாத திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் இப்பொழுது இதுகிட்ட திமுக கள்ள கூட்டணி, ஏங்க என்ன இது லாஜிக்கே இல்லாம. அதாவது நாங்க போயிட்டு இருக்க எங்களோட கூட்டணி என்பது மிக இன்டாக்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கொள்கை ரீதியான கூட்டணி மிக தெளிவாக நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி. எந்த பணத்திற்காக நாங்க அவங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்குன்னு அவங்களுக்கு ஃபீட் பண்ணாங்களா? அந்த மாதிரியா? நாங்க அந்த பணத்துக்கு இந்த பணத்துக்குலாம் இல்ல, மக்களுக்கான தர வேண்டிய பணத்துக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு தர வேண்டிய பணத்திற்கு தரவில்லை, பாக்கி இருக்கிறது. தர வேண்டிய நிதியை தராமல் மறுப்பதற்கு பல காரணங்களை சொல்லி தமிழ்நாட்டை மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் தருவேன் என்று சொல்லி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துவதை தூக்கி எறிந்துவிட்டு தமிழ்நாட்டினுடைய நிதி அறிக்கையிலேயே எவ்வளவு சுமை வந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த பணத்தை
பள்ளிக்கு கொடுத்திருக்கோம். ஓகே. 100 நாள் வேலை திட்டத்துக்கு 4000 கோடி தர வேண்டியதை தராம இருக்கிறாங்களே, நாங்க கோரிக்கை வைத்தோம், தரவில்லை. நேரடியாக சந்தித்து கேட்டிருக்கோம், தரவில்லை. நாளை காலை எல்லா ஒன்றியங்களிலும் ஊராட்சிகளில் அதற்கான போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் திமுக. ஓகே. இவங்கள மாதிரி கள்ள கூட்டணி எல்லாம் இங்க கள்ள என்ன இருக்கு இங்க? சரி, முதல் சுற்று வாதமா நான் எடுத்துக்கிறேன். அதாவது வெட்ட வெளியில் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம், வெட்ட வெளியில் நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம், மக்களோடு சேர்ந்து போராடி கொண்டு இருக்கிறோம். மக்கள் தெல்ல தெளிவாக பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு அரங்குள்ளாக எதை வேண்டுமானாலும் பேசலாம், எதை பேசினாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவங்க ரசிகர்கள் வேணாலும் ஏற்றுக்கொள்வாங்க. அரசியல் கட்சியாக அரசியல் இயக்கத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்ற போக்கினை நடிகர் விஜய் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த அரசியலை உணர்ந்து பேசுகிறாரா, இல்லை தன்னை பற்றி விமர்சிப்பதற்கு முன்பாக பிஜேபியினுடைய பி டீம் எங்களை சொல்லிடுவாங்களோன்ற அச்சத்துல சி டீம் டி டீம் நிறைய டீம் அதுக்காகவே அச்சப்பட்டு இது போல ஒரு பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டை வைப்பது என்பது மிக சரியாக இல்லை என்பதை நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். சம்பத்குமார், இங்க ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படிங்கிற அந்த இருவர் மீதான விமர்சனத்தை இன்றைய பொதுக்குழு கூட்ட உரையின் மூலமாக கொஞ்சம் கூர்த்தீட்டி இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இந்த தீர்மானங்கள் மூலமாகவும் பேச்சின் மூலமாகவும் அவர் சொல்ல வருகிற செய்தி என்ன? தொடர்ந்து பேசலாம். திரு சம்பத்குமாரனுடைய இணைப்பு சிக்கலா இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். மணிகண்டன் வீரசாமி, இந்த இன்றைய பொதுக்குழு கூட்டத்தினுடைய உரை தீர்மானங்கள் அப்படின்னு பார்த்தா அது மாநில அரசுக்கு சில கண்டனங்களும் மத்திய அரசுக்கு சில வலியுறுத்தல்களும் இருக்கிறது. இதன் மூலமாக என்ன செய்தியை சொல்ல வருகிறார் விஜய்? தமிழக அரசியல் களத்தில் தமிழ்நாடு மக்கள் சார்ந்து என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத இந்த 17 தீர்மானங்கள் முக்கியமாக சொல்கிறேன். இதில் பெண்கள் பாதுகாப்புல ஆரம்பித்து மாநில அரசின் உரிமைகளையும் நம்ம மத்திய அரசாங்கம் அதிகமாக இங்கே அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் நமக்கு தேவையான உரிமைகள் நம்ம மீட்டெடுக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி பி டீம் சி டீம் அந்த விவாதத்துக்குள்ளே நம்ம போகலனாலும் மறைமுகமாக சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, இவர் பெருசாக மோடியை எதிர்க்கிறது இல்லை, திமுகவை எதிர்க்கிறது இல்லைன்னா இதுக்கு ஒரு சம்பட் எடி கொடுத்துருக்காரு. எங்கள் அரசியல் எதிரியும் கொள்கை எதிரியும் நாங்கள் சரிசமர் நேர்கோட்டில் நாங்கள் சமர் செய்கிறோன்றதை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு திரு விஜய் அவர்கள். இப்போ யாரும் ஏன் திமுகவை எதிர்க்கல, ஏன் பாஜக எதிர்க்கலன்னு கேட்கல, அதான் கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு தீர்மானிச்சுதானே நீங்க சொன்னாலும் இலகுவா கையாளுறாருன்றதுதான் பெருவாரியான குற்றச்சாட்டுగా இருந்தது. அதுக்கு நிச்சயமா அவர் பதில் சொல்லி ஏன் அதிமுக விமர்சிக்கலங்கிறதும் கேள்வியா இருக்கு. இப்போ களத்துல அதிமுக இல்ல சார், அதனால அவங்கள இப்போ இன்னைக்கு யாரு களத்துல இருக்காங்க, மத்தியில பாசிச பாஜக அரசு நமக்கு தொடர்ச்சியா பல்வேறு இன்னல்கள் கொடுத்துட்டு இருக்கு. இங்க சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்ற முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை திமுக இருக்கிறதுனால இன்னைக்கு இதை பேச வேண்டிய சூழல் இருக்கு. அதை அவர் ரொம்ப தெளிவா பேசியிருக்காரு. சோ இதுதான் இன்னைக்கு களமா இருக்க தாண்டி, சோ அதை தாண்டி மக்கள் பிரச்சனை என்னன்றத ரொம்ப ஷார்ட் டைம்ல இவங்க கையெடுத்தாங்கன்னா